தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தினமலரில் பார்த்தீங்கன்னா, ஒரு தலைப்புச் செய்தி. அவங்களோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே போட்டிருக்காங்க. தலைப்புச் செய்தி என்னடான்னா, அதிர்ச்சி அப்படின்னு போட்டு மத்திய உளவுத்துறை இவங்க குடுத்தாங்களாம் ஒரு சர்வே. ஏன்னா தினமலர் ஏதோ ஒரு சர்வே எடுத்திருப்பாங்கன்னு நான் கூட நினச்சேன். தினமலர் ஒரு சர்வே எடுத்தாங்களா? இல்ல வேற ஏதாவது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு சர்வே நிறுவனம் ஒரு சர்வே எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விடவலம், ஸ்பிக் மீடியா நாங்க இணைந்து ஒரு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 200 தொகுதிகள் எடுத்து முடிச்சுட்டோம். இன்னும் 34 தொகுதிகள் தான். அது சென்னை உட்பட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த பகுதிகளில் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்கு. இன்னிலிருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு தெரிந்து 10ஆம் தேதி எங்களுடைய சர்வே முடிவுக்கு வந்துரும். கிட்டத்தட்ட 1,10,000 பேருக்கும் மேற்பட்டு ஆல்ரெடி எடுத்திருக்கோம். ஸோ அதை எடுத்து முடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,15,000லேருந்து 1,20,000 பேர்கிட்ட நம்ம சர்வே எடுத்திருப்போம் மாநிலம் முழுக்க. அதுவும் ஒரு 50 கேள்விகள் கொண்ட ஒரு 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 கொஸ்டினர் மாரி வைத்து ஒவ்வொருவரிடமும் நேரடியாக பதிவு செய்து அப்படி எடுக்கிறோம். இது வந்து இந்த சர்வே வந்து எந்த அளவுக்கு அ உண்மையாக இருக்கு, உண்மைத்தன்மை கொண்டதாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பிறகு பார்ப்போம். அது வரும்பொழுது அந்த தகவல் வரும்பொழுது பார்ப்போம். ஆனால் இப்போ தினமலருக்கு வருவோம். இவங்க இந்த செய்தியை இங்கே பப்ளிஷ் பண்றாங்க. இந்த செய்தியில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு இத்தனை தொகுதி 80 தொகுதிகள் இதை கொடுக்குறாங்க. தாவேகாவுக்கு விஜயுடைய கட்சியான தாவேகாவுக்கு 70 தொகுதி என்றும் 70 தொகுதிகள் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 30, 35 தொகுதிகள் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. இப்படி வந்து இவங்களுக்கு வந்து தான் தகவல். யார் கொடுத்தாங்கன்னா மத்திய உளவுத்துறை. அவங்க ஒரு சர்வே எடுத்தாங்களாம். அந்த சர்வேயில இப்படி தகவல் வந்ததாக இவர்களுக்கு தகவலாம். எப்படி இருக்கு பாருங்க. அவர்கள் தகவல் சொன்னதாக இவர்களுக்கு தகவல். ஒரு முன்னணி நாளிதழ் ஒரு செய்தியை வெளிப்படுத்துகிறது. ஒரு செய்தியை தலைப்புச் செய்தியாக போடுகிறது அப்படின்னும் பொழுது, ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு தகவலின் அடிப்படையில போடணும். அதை விடுத்து இந்த மாதிரி காசிப்பு, ஊர்வம்பு அப்படின்ற மாதிரி அங்கே பேசிக் கொண்டார்கள், இங்கே பேசிக் கொண்டார்கள். அவங்களுடைய தினமலர்லயே பார்த்தீங்கன்னாக்கா நடுப்பக்கத்தில டீக்கடை பெஞ்சுன்னு வரும். அதில இப்படி தான் பேசிப்பாங்க. இங்கே சொல்லப்பட்டதாமே, அங்கே சொல்லப்பட்டதாமே, இப்படி அங்கே சொல்லப்பட்டது, இங்கே சொல்லப்பட்டது என்று வரக்கூடிய அந்த ஏசியங்களை தலைப்புச் செய்தியாக போடுவது எவ்வளவு கேவலம்? அதை செய்திருக்கிறது இந்த நாளிதழ் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். இப்போ இதனால் பெரிய பாதிப்பு வரப்போகுதான்னா ஒன்றும் கிடையாது. இதை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போட போகிறாங்களான்னா அது கிடையாது. ஆனால் என்னுடைய ஆதங்கம் இங்கே எங்கே வருது அப்படின்னா, ஒரு ஊடகம் எப்படி வந்து முன்னணி ஊடகமாக இருக்கக்கூடிய அல்லது ஊடகத்தில் முன்னணி செய்தி ஊடகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளிதழ் இதை செய்கிறது அப்படின்றது எவ்வளவு கேவலமான விஷயம். அப்போ எந்த அளவுக்கு இந்த ஊடகங்கள் வந்து நிற்குதுன்றதை பார்க்குறீங்களா? ஸ்பான்சர்டு நியூஸ் யார் கொடுத்தாலும் அதை இப்படி முதன்மை செய்தியாக போடுறது. ஒரு காலத்தில் இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்ச எக்கனாமிக் டைம்ஸில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இதிலே பார்த்தீங்கன்னாக்கா எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து அவங்க பணம் கொடுத்து சொல்கிறாங்கன்னா, அதை போட்டுருவாங்க. இந்த மாதிரி இது ஸ்பான்சர்டு நியூஸு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஸ்பான்சர்டு நியூஸ்ன்னு நீ போட்டு போய் யார் கேள்வி கேட்க போகிறாங்க? மாறாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு செய்தியாகவே இதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்க்குறீங்க. அப்போ உங்களுடைய எண்ண ஓட்டம் என்ன? ஒரு உளவுத்துறை என்பது என்ன? வேவு பார்ப்பது அப்படின்றதுல ஆரம்பித்து உளவு பார்ப்பது, உளவுத்துறை அப்படின்றது என்ன? சீக்ரசி, ரகசியத்தை பேணி காப்பது. இதுதான் உளவுத்துறையோட அடிப்படையே. ஒரு உளவுத்துறையுடைய ஒரு தகவல், ஒரு உளவுத்துறை அரசாங்கத்திடம், அதில் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் கொடுக்கக்கூடிய ஒரு தகவல், ஒரு நாளிதழுக்கு சும்மா அப்படியே அனாயசமாக வரும்னா அது ஒரு உளவுத்துறையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 24 உளவுத்துறை பிரிவுகள் இருக்கின்றன இதில் இந்தியாவில். மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டிலையும் எடுத்துக்கலாம், இல்லை மத்திய அரசாங்கத்தை கட்டுப்பாட்டை மீறியும் அல்லது மத்திய அரசாங்கத்தையே கட்டுப்படுத்தும் அளவிற்கு இப்படின்னு கூட இப்படி எல்லாமே எடுத்துக்கலாம். இதில் அவங்க ஒரு சர்வே எடுக்கிறாங்கன்னா, அதை கொண்டு வந்து தினமலரில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டரோட டேபிளில் வச்சுட்டு போவாங்கன்னு எதிர்பார்ப்பது எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து முட்டாளாக நினைத்திருந்தால், நம்ம கேன பசங்களாக நினைத்திருந்தால், இந்த செய்தியை தலைப்புச் செய்தியாக இவன் வந்து ஃப்ரண்ட்டில் போடுவான். அப்போ யார்கிட்டயே காசு வாங்கிக்கிட்டு இப்போ என்ன? இப்போ அதிமுக தரப்புலேருந்து போய் நாளைக்கு ஒரு 30 லட்சமோ 40 லட்சமோ 50 லட்சமோ கொடுத்தாங்கன்னா, பேரதிர்ச்சி, அதிமுகவுக்கு பிறகும் மிகப்பெரிய ஆதரவு அப்படின்னு செய்தி போட வேண்டியது தான். அப்போ செய்தி ஊடகங்கள் இவ்வளவு தான். பணத்தை வாங்கிட்டு இப்படி போடு, அப்படி போடு. இல்லை வேறு ஒரு உள் நோக்கத்துடன் இப்படியெல்லாம் செய்தி போடுறது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்குறது? தகவல். யாருடைய தகவல்? மத்திய உளவுத்துறை கொடுத்ததாக. மத்திய உளவுத்துறை சர்வே எடுத்ததாம், அதில் இப்படி வந்ததாம். யார் சொன்னார்கள்? நம்பகத்தகுந்த
சோர்சஸ்லேருந்து வந்தது. யார் அந்த சோர்ஸு? அதெல்லாம் தெரியாது. இதுதான் இன்றைக்கு செய்தி ஊடகங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது சாபக்கேடு என்ன அப்படின்னா, உள்ளதை உள்ளபடி செய்தியாக கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பது அப்படின்றது ஊடகத்துடைய கடமை என்பதிலிருந்து தவறி, இவர்கள் என்ன நினைத்து விடுகிறார்கள் என்றால், யார் ஆள வேண்டும்? யார் ஆளக்கூடாது? இந்த முடிவை மக்கள் எடுக்கக்கூடாது. மக்களை எடுக்க வைக்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். இதுதான் இவர்களுடைய எண்ண ஓட்டம். இப்ப நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்னு வைங்க. நான் நடத்தல. நான் இங்க வரேன், பேசுறேன், போறேன்னு வைங்க. இப்ப இந்த யூடியூப் சேனல்ல நான் வந்து சில தகவல்கள சொல்றேன் அப்படின்னா, இந்த தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் தான். அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், இப்படி ஒரு ஆட்சிக்கு நம்ம வாக்களிக்க வேண்டுமா என்றதை சிந்தித்து பாருங்கள். இந்த கட்சி இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது, அது குறித்து சிந்தித்து பாருங்கள். இந்த கட்சி இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது, அது குறித்து சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? இதுல எனக்கு ஒரு சார்பு நிலையும் இருக்கு. ஒரு கட்சியின் மீது சார்பு நிலையும் இருக்கு. அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது எனக்கு சார்பு நிலை இருக்கு. அது நான் ஒளிவு மறைவு எந்த இடத்துலையும் மறைச்சதும் கிடையாது. அதை வெளிப்படையாகவே நான் சொல்லிட்டு தான் நான் வரேன். அப்படி இருக்கும் பொழுது யாரும் கேள்வி ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் நடுநிலை ஊடகம், நடுநிலை பத்திரிகைகள் என்கிற போர்வையில் வந்து கொண்டு இது போன்ற செய்திகளை கொண்டு போய் வைப்பதை யாராவது மதிப்பாங்களான்னா சத்தியமாக மதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான காமெடி நிறைய இப்போ நடக்குது ஆஃப் லேட். ஏன்னா எந்த மீடியாவாக இருந்தாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம். பேக்கேஜ் நம்ம பேக்கேஜ் பிரியா சொல்கிறாங்களே, அது மாதிரி மீடியாவுக்கும் ஒரு தனி பேக்கேஜே இருக்குது. ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு வைங்க. இப்போ உதாரணத்திற்கு விஜய் ஒரு கூட்டத்துக்கு போகிறார் அப்படின்னா, விஜயோட கூட்டத்துக்கு போகிறாருன்ற பேக்கேஜ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த முன்னணி ஊடகங்களாக இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. என்னென்னா 10 லட்சம் உனக்கு, 15 லட்சம் உனக்கு, 5 லட்சம் உனக்குன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இது என்னென்னா விஜய் வீட்டிலிருந்து கிளம்புகிறார். அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது கார் வந்து ஒரு இடத்தில் ஏறி இறங்குகிறது. ஒரு இடத்தில் சடன் பிரேக் போடுகிறான் டிரைவர். விஜய் ஜெர்க்கானார். உடனே திரும்பி பார்த்தார். இப்படி எல்லாம் கமெண்ட்ரி, லைவ் கமெண்ட்ரி கொடுப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜே வாங்கி கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் இவர்கள் முடிவு செய்வது தான் செய்தி. இவர்கள் கொண்டு வந்து காண்பிப்பது தான் நமக்கு தகவல். இப்படின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்து இந்த மீடியாவை நிறுத்தி இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நேத்திக்கு பார்த்த ஒரு செய்தி இதே மாதிரி தான். பிரவீன் சக்கரவர்த்தி என்கிற நபர். யார் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி? தமிழ்நாட்டில் எவனா மூளை முடுக்கில் இருக்கிறவங்க எனக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி கேரக்டர்லாம் இப்போ தான் வரும். இந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்பவன் சென்று போய் இவரை பார்த்துட்டானாம், விஜயை சந்தித்து விட்டார். அவர் காங்கிரஸில் ராகுல் காந்திக்கு அவர் வந்து ஆலோசகராக இருக்கிறார். ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் ஆலோசகராக வச்சுருந்தா அப்புறம் எங்கேன்னு தேடுறது? அவர் போய் சந்தித்து விட்டார். அதனால் இங்கே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதோ என்கிற ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அந்த தரப்புலேருந்து என்னென்னா, அவங்க உடனே திமுக தரப்புலேருந்து பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுப்பதற்காக டெல்லி யோசித்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. பிரவீன் சக்கரவர்த்தின்ற நபர் யாருன்னு கூட பெரிய அளவில் இங்கே யாருக்கும் தெரியாது. அவன் தெருவில் இருக்கிறவனுக்கே அவன் யாருன்றது தெரிஞ்சிக்க வாய்ப்பு கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இவனுங்க உடனே பிரவீன் சக்கரவர்த்தின்னு மீடியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு பில்டப் கொடுக்க வேண்டியது. தேசிய கட்சிகள் முதல்ல கூட்டணியை எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரியுமா? அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை யார் நடத்துவார்கள்ன்றது தெரியுமா? யாரோ ஒருத்தரை போய் சந்தித்ததாக, அதுவும் கூட நம்ம யாருக்கும் தெரியாது சந்தித்தது. அதற்கப்புறம் அவரே சொல்கிறார், ஆமாம் நான் சந்தித்தேன் அப்படின்னு. இப்படி ஒரு தகவலை வைத்துக்கொண்டு கூட்டணி பேச்சுவார்த்தை வரைக்கும் இவங்க கொண்டு போய் நியூஸை கொண்டு போய் பரப்புகிறாங்க அப்படின்னா, இந்த மீடியாக்கள் உண்மை தகவல்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா? கிடையவே கிடையாது. நான் செய்தியை கொண்டு வந்து மக்களிடம் சேர்க்க வேண்டும். அந்த செய்தி சில முறை சுவாரஸ்யமாக இருக்கலாம், சில முறை சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் இன்னைக்கு செய்தி சொல்கிறதுக்கு சுவாரஸ்யமாக எதுவுமே இல்லைன்னா, சுவாரஸ்யத்தை நான் ஏற்படுத்துவேன், செய்தியை நான் உருவாக்குவேன். செய்தி இல்லை, நான் செய்தியை உருவாக்குறேன். நானா ஒன்று கொண்டு வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மத்திய உளவுத்துறை சர்வே எடுத்து செய்தி அப்படின்னு மத்திய உளவுத்துறை எடுத்ததா? ஆதாரங்கள் இருக்கா? இல்லை அவங்க அப்படி எடுத்திருந்தாங்கன்னா, ஒரு உளவுத்துறையை கொண்டு வந்து ஓன் டேபிளில் வந்து அந்த தகவலை வச்சுட்டு போகிறோன்னா அதுக்கு பேர் உளவுத்துறையா? இதை யாரும் மக்கள் கேட்க மாட்டார்கள் என்ற திமிரில் தான் இந்த மாதிரி எல்லாம் இவர்கள் தினம் ஒரு செய்தி, தினம் ஒரு பரபரப்பு. இந்த ஃப்ளாஷ் நியூஸ் கலாச்சாரம் வந்தது பாருங்கள். அன்னியிலேருந்து இந்த மாதிரி எதை தின்றால் பித்தம் தெளியும், எங்கிருந்து ஏதாவது ஒரு சுவாரஸ்யத்தை எடுத்து போடுவோம்
அப்படின்னே அலைகின்ற அளவிற்கு மீடியா சென்று விட்டது அப்படின்றதான் வந்து மிகப்பெரிய ஒரு அவலம். இதனால் எந்த கட்சிக்கும் பாதிப்பும் கிடையாது. எந்த கட்சிக்கும் சாதகமும் கிடையாது. ஆனால் மீடியாவுடைய தரத்தை இன்னும் இன்னும் குறைத்துக் கொண்டே போகிறார்கள் என்பதை கடந்து இதில வேற ஒண்ணுமே இல்ல. அப்போ இதையெல்லாம் மக்கள் அதுவும் முன்னணி பத்திரிகையாக இருக்கக்கூடிய, ஒரு பாரம்பரியமிக்க பத்திரிகையாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையே இப்படி தரம் இறங்கி வந்துவிட்டது. கேவலம் தேர்தல்ல வரக்கூடிய அல்லது தேர்தல் காலத்தில வரக்கூடிய பணத்திற்காக இதை செய்கிறார்கள் என்றால், இதை விட கேவலம் வேற எதுவும் இருக்க முடியாது. இன்னும் நெறைய கூத்துக்களை எல்லாம் நம்ம வந்து வருகின்ற வாரங்கள்ல பார்க்கலாம். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் கூட்டணிகள் எப்பொழுது முடிவாகும் அப்படின்னா, ஜனவரி இறுதி வாக்குல தான் அது இறுதியாகும், உறுதியாகும். அதுவரையில் இந்த மாதிரி நெறைய கூத்துக்களை நாம் பார்க்கலாம். நெறைய செய்திகள் திடீர், குபீர் என்று நெறைய ஃபிளாஷ் நியூஸை பார்க்கலாம். நீங்க நெறைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இதனால் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு பொழுதுபோக்கு வேண்டுமானால் இருக்குமே தவிர்த்து, அதை கடந்து ஒண்ணும் கிடையாது. அப்போ இது போன்ற ஒரு பிழைப்பெல்லாம் ஒரு பிழைப்பா என்பதனை இந்த முன்னணி ஊடகங்களுக்கு வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.